நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் பணத்தை இழந்த டைல்ஸ் கடை உரிமையாளர் ஒருவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். டைல்ஸ் கடை உரிமையாளரான இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 25 லட்சம் ரூபாய் வரை ராமலிங்கம் முதலீடு செய்ததாகவும் மேலும் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரையும் முதலீடு செய்ய வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மோசடி குறித்து அறிந்து மன உளைச்சலில் இருந்த ராமலிங்கத்திடம் அவரது உறவினர்கள் பணத்தை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ராமலிங்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கடிதத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பணம் போட்டேன், குடும்பத்துல ஊரா பணம் போட்டேன், பித்து பிடிச்சாப்புல தெரியும் பாத்துக்க. அவங்களுக்கு உடனே கூப்பிட்டு எல்லாரும் கவுன்சிலிங் நடத்துங்க, இல்லைன்னா எத்தனை உயிர் சாவேன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 3 பேர் செத்துருக்கானா.